2, 6, 10 பாவக்கிரகங்கள் சேர்க்கை அதிகமா இருந்தா இவருக்கு அங்க ஒரு பிரச்சனை பண்ணும். சரி, ஒரு மனிதன் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தது போகணும், ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும், அதில் வெற்றி வரணும்னா அவருக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 11 நல்லா இருக்கணும். 3ங்கிறது தொழிலில் பெருசாக இழக்கிறார். நான் ஒரு 10 கோடி ரூபாய் கொண்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணேன், அது மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே வித்துட்டேன், இப்படி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நான் நல்லாத்தான் இருந்தேன், நான் நேர்மையாக இருந்தேன், ஆனால் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு. 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அனுசரித்து இவருக்கு உரிய பரிவர்த்தனைகளை செய்யணும். இது பொதுவாக நாம் கொடுத்துட முடியாது. அப்படி சொன்னால் அது சரியாகவும் வராது. அவங்க ஜாதக ரீதியாக தொழிலுக்குன்னு சில முக்கியமான அந்த தொழில் பார்த்து மட்டும் எடுத்து இது என்ன செய்யலாம், எந்த மாதிரி நான் இயங்கலாம், அப்போ இது வெற்றி பெறுவதற்கு நான் என்ன செய்யலாம். ஒரு மனித வாயை கட்டுப்படுத்தினாலே பக்தர்கள் எல்லாம் நல்லா இருப்பார். இந்த வாய் வென்ற வேலை இருக்குது பாருங்க, பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதைத்தான் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் பணப்போக்குவரத்து நல்லா வர்ற மாதிரி பணவசியம்ங்கிறது ஒன்று கொடுக்கணும். அந்த பணவசியங்கிறது இதில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு அதற்குரிய பூஜை முறைகள் இருக்குது. பூஜைன்னு எல்லாருமே ஓமம் விளத்தணும், கோயிலுக்கு போகணும், எல்லாருமே இது செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குலசங்க ஜோதிட பேராசிரியர் திருப்பூர் டாக்டர் KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த தொழில் சார்ந்து நிறைய பேருக்கு தடை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வியாபார விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் பெருகிறதாகட்டும், இல்ல தொழில முன்னேற்றம், அடுத்த கட்டமா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆசைகள் கனவுகள் இருக்கும். ஆனா தொழில் ரீதியா இதுல எல்லாத்துலயுமே ஒரு முடக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப தொழில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதற்கு எளிமையான பரிகார முறைகள் ஏதாவது இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க சார். முதல்ல இதை ஜாதக ரீதியா நம்ம பார்ப்போம். ஒருத்தவங்க ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அதுல அவங்களுக்கு தடைகள் ஏற்படுது அப்படின்னா ஜாதகத்துல எந்த கட்டத்தை நம்ம பார்க்கணும்? தொழில் அப்படிங்கிறதே 2, 6, 10. 2ஆம் இடம் வருமானம், 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் தொழில். அப்ப 2, 6, 10 தான் தொழில். ஒரு மனிதன் 2, 6, 10 இன்னொரு விஷயத்துல குறிக்கலாம். 2ங்கிறது கல்வி. கல்வி எதுக்காக படிக்கிறாரு? ஒரு வேலைக்கு போறதுக்கு தான் படிக்கிறாரு. சரி, வேலை எதுக்காக செய்யறாரு? அவர் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்றாரு. அப்ப 2, 6, 10ங்கிற இந்த திரிகோணத்துக்குள்ளார தொழில், வேலை, வருமானம், இந்த வேலை இங்கே அமையுமா, வெளியூர்ல அமையுமா, வெளிநாட்டில் அமையுமாங்கிற நிலை, இது எல்லாமே இதுக்குள்ளார நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அவருடைய இந்த வீட்டுக்கு இந்த 2ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ 10ஆம் பாவகத்திலேயோ வெளிநாட்டு கிரகங்கள் சேர்றது வெளிநாட்டு யோகம், இல்லைன்னா உள்நாட்டிலேயே சம்பாதிப்பாங்க. சுய தொழிலுங்கிறது 3 குடைவன். 3 என்பது சுயமுயற்சி, 10 என்பது தொழில்காரக. அப்ப இந்த 3 வீட்டுல 3 குடைவனும் 10 குடைவன் இணைப்பு, இந்த 3 வீட்டை எங்க வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இருந்தால் சுயதொழில் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய தொழில் அவர்களுக்கு வளமாக இருக்கும் என்பது விதி. 6ஆம் இடம் என்பது வேலை. இது ஜாதகத்தினுடைய தந்தை 9ஆம் பாவகத்திற்கு 6ஆம் இடம் 10ஆம் பாவமா வரும். அப்போ இவருடைய வேலை அப்பாவுடைய தொழில் எதுவோ அது வரும். அந்த காலத்துல மீன்பிடி தொழில், கட்டுமான தொழில், விவசாய தொழில், தச்சு தொழில், சவர தொழில், ஜோதிட தொழில், இப்படி வம்சாவளியா ஒரு தொழில் இருந்துச்சு. இதை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் யாருக்குமே பெண்கள் ஜோசியம், குலத்தொழில், ஜோதிடம், இப்போ யாருக்குமே இதை இப்படி செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தொழில பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லையே. செல்போன் எடுத்துக்கங்க, அதுல பல பிரிவு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா இந்த செல்போனு இதெல்லாம் அன்னைக்கு இல்லை. அப்போ குறிப்பாக கால வளர்ச்சிக்கு தக்கவாறு இப்போ வளர்ச்சியினுடைய வேகங்கள் அதிகமாகும் போது நல்ல வளர்ச்சியும் ஏற்படுகிறது, அதே வேளை அவங்களுக்கு பாதிப்பும் ஏற்படுகிறது. இது எதனால் வருதுன்னா 2, 6, 10 பாவக்கிரகங்கள் சேர்க்கை அதிகமா இருந்தா இவருக்கு அங்க ஒரு பிரச்சனை பண்ணும். சரி, ஒரு மனிதன் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தது போகணும், ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும், அதில் வெற்றி வரணும்னா அவருக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 11 நல்லா இருக்கணும்.
3ங்கிறது நட்பு. 3, 7, 11 ஒரு நட்பு. அவன் பழக்க வழக்கம், அவங்க கிளைண்டு, அவங்க நிலையும் சிறப்பாக இருக்கணும். அப்ப இந்த பாவங்கள்ல பாவக்கிரகம் இருந்தால் அவர்களுக்கு தொழில் பாதிக்கும். இந்த பாவக்கிரகங்கள்ல சுபக்கிரகம் இருந்தால் அவருக்கு தொழில் நல்லா இருக்கும். இப்ப திசாபுத்தியும் ஒண்ணும். இப்ப நடக்கிற திசை, நீங்க எல்லா காலத்துக்குமே எல்லாத்துக்குமே தொழில் இப்ப நான் சொல்லுவாரு, நான் 10 வருஷங்க இந்த திசையில சந்திர திசை நடந்துச்சு, 10 வருஷம் அருமையா இருந்தானுங்க, இந்த செவ்வாய் திசை வந்தது எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். அவன் புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஆனா உண்மை என்னன்னா, தொழில் என்பது ஜீவனம், ஜீவனம் என்பது கர்மா. தொழில் சரியில்லைன்னா குலதெய்வ தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். தொழில்ல பெருசா இழக்கிறாரு. நான் ஒரு 10 கோடி ரூபாய் கொண்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணேன், அது மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே வித்துட்டேன், இப்படி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நான் நல்லாத்தான் இருந்தேன், நான் நேர்மையா இருந்தேன், ஆனா நான் ஏமாத்தப்பட்டுட்டேன் அப்படின்னா இது குலதெய்வ தோஷம். ஓகே, ஸோ இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், எங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் இருக்கு? இவர் 3, 7, 11 ஆக்டிவேட் பண்ணணும். 3 என்பது முயற்சி, 7 என்பது நிவர்த்தி ஸ்தானம், 11ஆம் இடம் என்பது எல்லா நல்ல பலனையும் உண்டு என்கின்ற பாவகம். வேலை உண்டு, வீடுண்டு, மனை உண்டு, வாசல் உண்டு, சொல்லுண்டு, செயலுண்டு. அந்த உண்டுங்கிற பாவகம் 11. எல்லா வகையிலையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவை வைக்கிற பாவகம் 11ஆம் பாவகம். அந்த இடத்துல சிறப்பு கொடுக்கும். அப்ப 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அனுசரித்து இவருக்கு உரிய பரிவர்த்தனைகளை செய்யணும். இது பொதுவா நாம கொடுத்துட முடியாது. அப்படி சொன்னால் அது சரியாகவும் வராது. அவங்க ஜாதக ரீதியா தொழிலுக்குன்னு சில முக்கியமான அந்த தொழில் பார்த்து மட்டும் எடுத்து இது என்ன செய்யலாம், எந்த மாதிரி நான் இயங்கலாம், அப்போ இது வெற்றி பெறுவதற்கு நான் என்ன செய்யலாம் பாருங்க. இந்த 3, 7, 11 மேக்னட் பவரையும் குறிக்கும். இப்போ கூட நான் பேசுறேன், என்னுடைய பேச்சு மேல உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க என்னொன்னு எங்கிட்ட இன்னும் பேசுவீங்க. என்னுடைய பேச்சை நீங்க பார்த்ததுமே பிடிக்கலன்னா நீங்க எப்படி பேசுவீங்க? பேச மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி நல்லா பாருங்க. 2ஆம் இடம் முகம். முகம் ஒரு மனிதன் வர்றாரு, அவர் முகத்தை பார்த்தாலே நம்ம சொல்லுவோம், அவர் முகம் பாருங்க ஒரு சாந்தமான முகம். இன்னொன்னு சொல்லுவோம், 2ஆம் இடம் வருமானம், 2ஆம் இடம் முகம், 2ஆம் இடம் பழக்க வழக்கம், 2ஆம் இடம் கல்வி, 2ஆம் இடம் குடும்பம். அப்போ ஒரு மனித வாய முதல் 2ஆம் இடம் வாக்கு. ஒரு மனித வாயை கட்டுப்படுத்தினாலே மத்ததுல எல்லாம் நல்லா இருப்பார். இந்த வாய் வென்ற வேலை இருக்குது பாருங்க, பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதைத்தான் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் கண்ணு. அவர் பார்வையே நல்லா இருக்குதப்பா, சுத்தமான பார்வை. இன்னொருத்தர் சொல்லுவாங்க திருட்டு பார்வையப்பா, அதையும் சொல்லுவாங்க இல்லையா? அவர் முகம் ஒரு லட்சணம் இருக்குது. 2ஆம் இடம் தான் நாணயம். அவருடைய நாணயத்தை எதுல பார்க்கணும்? ஒண்ணு அவருடைய பேச்சுவார்த்தையில பார்க்கணும், அவர் குடுக்கல் வாங்கல நாணயத்தை பார்க்கணும். நீங்க அதனாலதான் நாணயத்துக்கு இருபக்கம் வச்சாங்க. ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குதுன்னா எல்லா நோட்டுமே 2 பக்கம் அடிச்சாங்கன்னா பணத்தை கொடுக்கறது சரி வாங்கிறது சரி ரெண்டுமே நாணயமா இருக்கணுங்கிறதுனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? நாணயம்னு பேர் வச்சாங்க. அந்த நாணய ஸ்தானம் 2ஆம் பாவகம். அப்போ அவர் இதுல எல்லாம் சரியா இருக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்ய வைப்போம். செய்ய வச்சாலே அவருக்கு பணப்போக்குவரத்து நல்லா வர்ற மாதிரி பணவசியம்ங்கிறது ஒன்று கொடுக்கணும். அந்த பணவசியங்கிறது இதில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு அதற்குரிய பூஜை முறைகள் இருக்குது. பூஜைன்னு எல்லாருமே ஓம் விளத்தோணும், கோயிலுக்கு போகணும், எல்லாருமே இது செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. சிம்பிளா ஒரு எளிமையா அதுக்கு என்ன சாட்டான வழி இருக்குது. இது தொடர்ந்து வந்துட்டு இருக்குதா? இப்போ எங்கள் அப்பா தொழில் செஞ்சு ஏமாந்தாருங்க, நானும் தொழில் செஞ்சு ஏமாந்தேன், அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கு ஒரு பரிகாரம். நான் தொழில் செஞ்சேன், கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு தொழில் முயற்சி பண்ணுறேன், இந்த தொழிலை நான் டெவலப்மெண்ட் பண்ணணும், இதுக்கு நான் என்ன செஞ்சால் சரியா இருக்கு, நான் எப்படி, எனக்கு என்ன ரெமெடி அப்படின்னு கேட்டு வந்தாருன்னா அந்த ரெமெடி அவருடைய ஜாதக ரீதியாக தான் தர முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில தொழிலில் ஏன் விருத்தி ஏற்படலை, தடைகள் ஏற்படுது, பணம் சம்பாதிக்க முடியல, அதை ஜாதக ரீதியாக நம்ம எப்படி பார்க்கணும், என்ன மாதிரியான பரிகார முறைகள் எல்லாம் அதற்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். மகிழ்ச்சி, வணக்கம்.